அது ஒரு நள்ளிரவு. காற்று பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தது. மரங்கள் காற்றோட வேகத்துக்கு நல்லா ஆடிட்டு இருந்தது. அந்த நேரம் அந்த மரங்கள் உயிர் காற்று கொடுக்கிற கடவுள் மாதிரி இல்லாம உயிரை எடுக்கிற யமனா காட்சி அளிச்சது. இடி, மின்னல், மழை அதிகமா இருந்தது. வயலெல்லாம் நாசமா போச்சு. அவ்வளவுதான். மண் வீட்டுல படுத்துட்டு இருந்த வீரையா பயந்து போய் கெட்ட கனவுலேருந்து எழுந்து உட்கார்ந்தான். வெளியில வந்து நிலவரத்தை பார்த்தான். மழைய நினைச்சு பயந்தான் வீரையன். வருண பகவானே, எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுப்பா. இப்படி வேண்டிட்டு இருக்கிறப்போ அவனோட மனைவி சுஜாதா வந்தா. என்னாச்சுங்க? வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பயங்கர இடி மின்னலோட மழை பெஞ்சு நம்ம வயல்லாம் நாசமாகற மாதிரி கெட்ட கனவு கண்டேன். கெட்ட கனவுன்னு நீயே சொல்றல்ல மாமா, அப்படி ஒன்னும் நடக்காது, வந்து படு. நீ போய் படுத்துக்கோ சுஜாதா, எனக்கு தூக்கம் வரல. சாயந்தரம் ரேடியோல மழை செய்தி கேட்டதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை சுஜாதா. கைக்கு வர இருக்கிற விளைச்சலை நாசம் பண்றது இந்த வருண பகவானுக்கு ஒன்றும் புதுசு இல்ல மாமா. இது காலம் காலமா நடக்கிற கதை தானே. இப்படி சுஜாதா சொன்னதும் வீரையா வருத்தத்தோட, சுஜாதா, விளைச்செல்லாம் நாசமா போகுதுன்னா அந்த விவசாயி ரோட்டுக்கு தான் வரணும். அப்போ அந்த விவசாயியோட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த கடவுளே வந்து ஆறுதல் சொன்னாலும் சரியாகாது சுஜாதா. அது ஒரு ஆறுதலாவே இருக்காது சுஜாதா. நீ சொல்றது உண்மைதான் மாமா. என்ன பண்றது சொல்லு? மழை வராம இருக்கிறதுக்கு வானத்துல என்ன போர்வையா போத்த போற? இல்லன்னா வயல் நாசமாகாம இருக்க வயலுக்கு கூரை போட போறியா என்ன? ஏதாவது ஒண்ணு பண்ணி விளைச்சல் எல்லாம் காப்பாத்தணும் சுஜாதா. இல்லன்னா இத்தனை நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடும். வயலு மலைக்கு கீழே இருக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சாலும் மலையில இருக்கிற தண்ணி மொத்தம் கீழே வந்து வயலை நாசமாக்கிடும். வயலே முழுகிடும். நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சுஜாதா. என்ன செஞ்சா இந்த மழையிலேருந்து இந்த நிலத்தெல்லாம் காப்பாற்ற முடியும்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு எதுவுமே புரியல. நீ யோசிச்சுட்டே இரு மாமா, நான் போய் படுக்கிறேன். இப்படி சொல்லி பொண்ணு லாவண்யா கிட்ட வந்து படுத்தா சுஜாதா. பொண்ணோட சேர்ந்து தூங்கிட்டா. வீரையா யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இப்படியே நேரம் கழிஞ்சுது. மறுநாள் காலையில 6 வயசு மக லாவண்யாவை பள்ளிக்கு அனுப்பிட்டு சுஜாதா வீரையாவை கூட்டிட்டு அங்கிருந்த பெட்டி கிட்ட வந்தா. இந்த பெட்டில பாத்தியா மாமா? பார்த்த சுஜாதா, அதுலயும் இல்ல. நீ நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மாமா. போன முறை அறுவடை முடிஞ்ச உடனே அந்த 6 அருவாளை கொண்டு வந்து நான் தான் இந்த பெட்டிக்குள்ள வச்சேன். இப்ப நீ இல்லன்னு சொல்ற? பெட்டியை திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா அந்த அருவாளெல்லாம் இங்க தானே வச்சோம். இப்ப அது காணுமேன்னு நீயே சொல்லுவ பாரு. இரு. இப்படி வீரைய சொன்னதுமே சுஜாதா அந்த பெட்டியை திறந்து பார்த்தா. அதுல 6 அருவாள் அப்படியே இருந்தது. மாமா, பெட்டிக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லு, என்னன்னு. இப்படி சுஜாதா சொன்னதும் வீரைய ஆச்சரியமா அதுல வந்து பார்த்தான். அதுல 6 அருவாள் இருந்தது. அட, இது எப்படி முடியும்? சுஜாதா, நான் பார்த்தப்போ இதுல அருவாள் இல்ல. நீ பாக்குறப்போ அதுல 6 அருவாள் இருக்கு. எனக்கு இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அவசரப்படாம பொறுமையா பார்த்தா எல்லாம் கிடைக்கும். இதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா அந்த வரதராஜ மாமா கிட்ட போங்க. அப்புறம் அவரு வெளியில ஏதாவது வேலையா போயிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாரு. சரி சுஜாதா, நீ சாப்பாடு எடுத்துட்டு வா எனக்கு. இப்படி சொன்னதுமே சுஜாதா அங்கேருந்து போனான். வீரையா அந்த பெட்டில இருந்த 6 அருவாள் எடுத்து தன்னோட பையில போட்டுக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி வரதராஜனை பாக்குறதுக்கு போனான். போற வழியிலேயே வரதராஜன் எதிர்க்க வந்துட்டு இருந்தாரு. அட, இது என்ன ஆச்சரியம்! நானே உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் மாமா. நீ சரியா எதிர்க்க வர? என்னது, நீ என்ன பார்க்க வரியா? எத்தனை அருவாள் இருக்குப்பா? ஒரு 6 இருக்கும். சரி சரி, நான் ஒரு வேலையா வெளியூருக்கு போறேன். சாயந்தரம் வந்து அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். வீட்டில் தங்கச்சி அப்பர்ணா இருக்கா, அவகிட்ட கொடு. சரி மாமா, சாயந்தரம் வந்து மறந்துடாதீங்க. 2 நாள்ல அறுவடை இருக்கு. என்னப்பா நீ சொல்ற? 2 நாள்ல அறுவடை பண்ணணுமா? எந்த நேரம் வேணாலும் மழை வரும்னு ரேடியோல சொன்னாங்களே, அதை நீ கேட்கலையா? சொல்லு. கேட்ட மாமா. அந்த மழையிலேருந்து என்னோட வயலை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னே எனக்கு தெரியல. நானும் நல்லா யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணா உன் வயலை காப்பாற்ற முடியும்னு உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? ஏதோ தெரிஞ்சுது மாமா. ஆனா அது ஏன் ஒருத்தனால மட்டும் நடக்காது. ஊர்ல இருக்கிறவங்களோட உதவியும் தேவை. ஊர்ல இருக்கிறவங்க யாருப்பா? எல்லாரும் அவங்க வயலுக்கு போயிருப்பாங்க. இனி ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாங்க.
அதுக்கு தான் மாமா ஊர் தலைவர் ஜெகபதியை பார்த்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்ல போறேன். நல்ல யோசனை தான்ப்பா. சரி சரி, நீ அந்த அருவாளை வீட்டில் வச்சுட்டு போ. சரி மாமா, வெளியூர் போறேன்ற பத்திரமா போயிட்டு வா. நான் வீட்டில் தங்கச்சிக்கிட்ட இந்த 6 அருவாளை கொடுத்துட்டு போறேன். நீ வந்ததும் அதை கொஞ்சம் பாரு. இப்படி சொன்னதும் வரதராஜன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. வீரையா அருவாள் இருந்த பைய எடுத்துக்கிட்டு வரதராஜனோட வீட்டுக்கு போனான். சாப்பாடை எடுத்துக்கிட்டு வயல் பக்கமா நடந்து போயிட்டு இருந்த சுஜாதா ஒரு மரத்து கீழே கமலாவை பார்த்தா. என்ன கமலா, இங்க நின்னுட்டு இருக்க? அவருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்பவே வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரல. கோவிந்தோட விஷயம் உனக்கு தெரிஞ்சது தானே கமலா? இப்பவே வரேன்னு சொல்லுவான், ஆனா வரமாட்டான். வா, நிலத்துக்கு போவோம். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே வயலுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அறுவடை எப்ப பண்ண போறீங்க? இந்த 2-3 நாள்ல பண்ணலான்னு இருக்கோம் கமலா. வேலைக்கு நீ வரல? வராம இருப்பனாக்கா? ஆனா அறுவடைய கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கக்கா. மழை வரும்ன்ற மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்க. ஆனா அப்பப்ப மாறிக்கிட்டு தான் இருக்கும், பார்த்துக்கலாம். ஆமா கமலா, எப்ப மழை வரும் எப்ப வெயில் அடிக்கும்னே தெரியாது. இந்த மழைய நம்மளால எதுவும் கணிக்க முடியாது. அதனால தான் அருவாளை கொடுத்து அவரை வரதராஜன் கிட்ட அனுப்பியிருக்கேன். நல்ல வேலை செஞ்சீங்க அக்கா. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. வீரையா அந்த ஊர் பெரியவர் ஜெகபதி வீட்டுக்கு வந்தான். தனக்கு தோன்றின யோசனை பத்தியும் என்ன செய்யணுன்றத பத்தியும் ஜெகபதி கிட்ட விவரமா சொன்னான். ஜெகபதிக்கும் வீரையனோட யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் நீ நல்ல புத்திசாலி விவசாயி வீரையா, உன்னோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வீரையனை பாராட்டினாரு. அதுக்கப்புறம் உடனே, வீரையா, நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் ஊர்க்காரங்க கிட்ட பேசுறேன். கண்டிப்பா ஊர்க்காரங்க எல்லாம் இதுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுக்கும் அவங்க நிலம் முக்கியம் தானே? ஆமாங்க ஐயா. சரி, நான் வயலுக்கு போறேன். இப்படி சொல்லிட்டு வீரையா வயலுக்கு வந்தான். சுஜாதா அங்க மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்தா. வீரையா கடப்பாரியால வயலை தோண்டிக்கிட்டு இருந்தான். சுஜாதா கேட்டதுக்கு புரியுற மாதிரி சொன்னான். அதுக்கு சுஜாதா ரொம்ப சந்தோஷப்பட்டா. நல்ல யோசனைங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். இப்படி சொல்லிட்டு சுஜாதா மண்ணெல்லாம் அங்கேருந்து எடுத்துட்டு போனான். வயலுக்கு வந்தவங்க கிட்டெல்லாம் புரியுற மாதிரி சொன்னா வீரையா. அவங்க கூட அங்க தோண்ட ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில ஜெகபதி ஊர்க்காரங்கள் எல்லாரையும் கூட்டி மழையால ஏற்படுற நஷ்டத்தை பத்தி, நஷ்டம் ஏற்படாம இருக்க என்ன செய்யணுன்றத பத்தியும் சொன்னாரு. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து மலை மேல வந்தாங்க. மலையை சுத்தி 2-3 பெரிய குழிகளை தோண்டினாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வயலுக்கு போனாங்க. ஒரு நாள், சுஜாதா, மாடுகளுக்கு தண்ணி வச்சிட்டேன், புல்ல கொஞ்சம் வை. பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே தேங்காய், ஊதுவத்தி, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்து சேரு. நான் கிளம்புறேன். என்ன, புரியுதா? அப்படியே ஆகட்டுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல பொண்ணு கையால பூஜை பண்ணி அறுவடைய தொடங்கலாம். நீங்க அருவாளை மறக்காம எடுத்துட்டு போங்க. இல்ல சுஜாதா, எப்படி மறப்பேன்? அருவாள் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போறேன். நீ பொண்ணை கூட்டிட்டு நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வா, நேரமாக்கிடாத. இப்படி சொல்லிட்டு வீரையா வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டான். இப்படியே கொஞ்ச நேரம் ஆச்சு. படிக்க போயிருந்த லாவண்யா வீட்டுக்கு வந்தா. நேரத்தை கழிக்காம பொண்ணு லாவண்யாவை குளிப்பாட்டிட்டு புது துணிகளை போட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வயல்கிட்ட போனா சுஜாதா. என் தங்க மகளே, பூமாதேவிக்கு பூஜையை பண்ணி தேங்காய உடமா. தேங்காயை உடைச்சு அருவாளை எடுத்து அறுவடை ஆரம்பிமா. இப்படி சுஜாதா சொன்னதுமே லாவண்யா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மனசார பூமாதேவிய வேண்டினா. சுஜாதா மகிழ்ச்சியா லாவண்யாவை தேங்காய் உடைக்க சொன்னா. ஒரு 5 நெல்லுகளை அறுவடை செஞ்சா லாவண்யா. நீ கொஞ்சம் ஓரமா நின்னுக்கோமா, நானும் அப்பாவும் அறுவடை ஆரம்பிக்கிறோம். இப்படி சொன்னதுமே லாவண்யா போய் ஓரமா நின்னு வயலை வேடிக்கை பார்த்தா. வீரையாவும் சுஜாதாவும் அறுவடை செஞ்சாங்க. இருட்டுற வேளை பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. சந்தோஷமா அன்னைக்கு ராத்திரியை கழிச்சாங்க. மறுநாள் வேலையாட்களை கூட்டிட்டு போய் வயல் முழுதும் அறுவடை செஞ்சாங்க. வயல் முழுக்க அறுவடை செஞ்சதுமே சந்தோஷமா படுத்து தூங்கினாங்க. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான இடி மின்னலோட சேர்ந்து மழை பெஞ்சுது. வீரைய எழுந்து ஜன்னல் கிட்ட வந்து வெளியில பெய்கிற மழையை பார்த்து சந்தோஷப்பட்டான். சுஜாதா எழுந்து பயத்தோட வீரையனை பார்த்தா. என்னையா மழை வருது, நீ என்னடானா சந்தோஷமா இருக்க? நம்ம வயலோட நிலைமை என்ன ஆகும்?
அறுவடை பண்ணிட்டோம்ல சுஜாதா, பத்திரமா ஒரு இடத்துல சேர்த்து யூரியா பையால அதை மூடி கூட வச்சுட்டேன். காத்துல பறந்து போக கூடாதுன்னு பெரிய பெரிய கல்லு கூட வச்சிருக்கேன். அப்போ அந்த மலை மேலேருந்து வர தண்ணி என்னையா ஆகும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை சுஜாதா, அதான் எல்லாரையும் வச்சு பெரிய பெரிய குழிகளை தோண்டி வச்சிருக்கேன்ல. மழை தண்ணி எல்லாம் அது உள்ள சேர்ந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா அது நிலத்துக்குள்ள போயிடும். தண்ணி இல்லாத நாட்கள்ல அது நமக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். இப்படி வீரையா சொன்னதை கேட்டு சுஜாதா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மறுநாள் காலையில முன்னாடியே யூகிச்சு மலையை சுத்தி இப்படி பெரிய குழி தோண்டினதால ஊர்க்காரங்கெல்லாம் வீரையனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டினாங்க. வீரைய இப்படி தெளிவா யோசிச்சு இப்படி ஒரு வேலை பண்ணதால பயங்கரமான புயல் மழை பெஞ்சா கூட மலைக்கு கீழே இருந்த வயலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இப்படி வீரையனோட புத்திசாலித்தனத்தால அந்த ஊர்ல நிறைய விவசாயிகள் நஷ்டம் ஏற்படாம இருந்தாங்க. இது இவங்க கதை, புத்திசாலி விவசாயி. இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. கோபாலபுரம்ன்ற சின்ன கிராமத்துல ஆனந்தன்னு ஒரு வியாபாரி இருந்தாரு. அவருடைய மனைவி சாவித்ரி இறந்து போனதுக்கு அப்புறமா அவருடைய மக கங்காவை ரொம்ப பாசமா வளர்த்து வந்தாரு. தன்னோட வியாபாரத்தை நல்லபடியா பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. தினம் தினம் தன்னோட மக சிரிச்சுக்கிட்டே எதிர்க்க வந்ததுக்கு அப்புறமா தான் சந்தோஷமா கடைக்கு கிளம்புவாரு ஆனந்தன். போயிட்டு வரம்மா, நீ பத்திரமா இரு. சரிங்கப்பா. மதியானம் சாப்பாடுக்கு என்னப்பா சமைக்கட்டும்? உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுமா. அம்மா மாதிரியே நல்ல ருசியா சமைச்சு வயிறார எனக்கு சாப்பாடு போட்டினா நான் என்ன வேணான்னா சொல்ல போறேன். எனக்கு இன்னைக்கு சொரக்காய் சாப்பிடணும் போல இருக்குப்பா. சரிம்மா, அதையே சமைச்சிடு. சரி சரி, நான் கடைக்கு கிளம்புறேன். சரிங்கப்பா. இப்படி சொல்லிட்டு ஆனந்தம் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாரு. கங்கா சமையல் அறையில சமையல் பண்ண ஆரம்பிச்சா. ஆனந்தனும் தன்னோட கடையில உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கிறப்போ சக வியாபாரி சுந்தரம் சோகமா அங்க வந்தாரு. அந்த கடையில போட்டிருந்த நாற்காலியில உட்கார்ந்தாரு. அவரு சோகமா இருக்கிறத கவனிச்சாரு ஆனந்தன். என்ன ஆச்சு சுந்தரம், சோகமா இருக்க? என்ன இருக்கு, கொஞ்ச நாளாவே என்னோட வியாபாரம் சரியாவே போகல ஆனந்தா. வியாபாரம்னு வந்துட்டா லாப நஷ்டம் இருக்க தானே செய்யும். இப்ப நான் உன்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேச வரல ஆனந்தா. எனக்கு கொஞ்சம் பணம் கடனா தேவை. நான் அதை தனஞ்சய ஐயாக்கு கட்டணும். இப்போ என்கிட்ட கூட அந்த ஆளுக்கு கட்ட வேண்டிய பணம் தான் இருக்கு சுந்தரா. என்னால கொடுக்க முடியாது, தப்பா நினைச்சுக்காத. சொன்ன நேரத்துல வட்டியை கட்டலன்னா தனஞ்சயன் எவ்வளோ கடினமா பேசுவான்னு உனக்கே தெரியும்ல. தெரிஞ்சதால தான் ஆனந்தா நான் இவ்வளோ பயப்படுறேன். சரி விடு, நான் வேற எங்கேயாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன். இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. சுந்தரன் அனந்தன் ரெண்டு பேருமே தனஞ்சயனை பத்தி பயப்படுறது தப்பில்லை. ஏன்னா தனஞ்சயன் ஒரு வட்டி வியாபாரி. பேருக்கு தான் பெரிய மனுஷன், ஆனா அவருக்கு பெரிய மனசு இல்லை. தன்னோட வட்டி பணத்தை வசூல் பண்றதுக்காக எவ்வளோ கீழவனா இறங்கி போவாரு. தனஞ்சயன் ஆனந்தன் கிட்ட வந்தாரு. ஆனந்தனும் வட்டி பணத்தை மரியாதையா எடுத்து கொடுத்தாரு. ஆனந்தா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கியா. சொன்ன நேரத்துக்கு வட்டியை சரியா கொடுத்துடுற. உன்ன மாதிரி ஆளுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் வட்டிக்கு தரலாம். இன்னும் பண தேவை ஏதாவது இருந்தா கவலைப்படாம என்ன கேளு, நான் தரேன் உனக்கு. சரிங்க ஐயா, கண்டிப்பா கேட்குறேன். இப்படி சொன்னதுமே தனஞ்சய் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஆனந்தன் கடையில கணக்கு எழுதிட்டு இருக்கிறப்போ மக கங்கா மத்தியான நேரம் சாப்பாடு எடுத்துட்டு கடைக்கு வந்தா. ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு சொரக்கா கூட்ட வயிறார சாப்பிட்டாங்க. சொரக்கா கூட்டு நல்லா இருக்குதுமா. சந்தோஷம்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்படி சொல்லி கங்கா கடையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி போனா. இப்படியே நாட்கள் போச்சு. அப்பா மக சந்தோஷமா இருக்கிறத விதியால பொறுத்துக்க முடியல. ஆனந்தனோட வியாபாரம் நஷ்டத்துல போச்சு. ஆனந்தனால வட்டி பணம் கட்ட முடியாத நிலைமைக்கு ஆச்சு. வருத்தத்துல இருந்த அப்பாவை எப்படி சமாதானம் படுத்துறதுன்னே மகளுக்கு தெரியல. ஆனா தன்னோட அப்பா இப்படி இருக்கிறத பொறுத்துக்க முடியல. அப்பா, உனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வயசும் அனுபவமும் எனக்கு இல்ல. இருந்தாலும் நீ சொன்ன விஷயத்தை பத்தி உனக்கு ஞாபகப்படுத்துற. ஞாபகம் இருக்குமா?
இன்னைக்கு படுற கஷ்டம் நாளைய சந்தோஷத்துக்காகன்னு முன்னாடி போயிட்டே இருக்கணும். இன்றைய ஓட்டம் நாளைய வெற்றின்னு வாழ்க்கையை நடத்திக்கிட்டே போகணும். இதுதானம்மா? ஆமாப்பா, எல்லாம் தெரிஞ்ச நீயே என் கண்ணு முன்னாடி இப்படி வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியலப்பா. என் வருத்தம் எல்லாம் வியாபாரத்துல நஷ்டம் அடைஞ்சது இல்லம்மா. வட்டி வியாபாரி தனஞ்சயனுக்கு கட்ட வேண்டிய வட்டிய பத்தி தானப்பா? ஆமாம்மா, அதுதான் என்னோட வருத்தமே. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ தனஞ்சயன் சரியா ஆனந்தனோட வீட்டுக்கு வந்தாரு. கங்காவை பார்த்தாரு. தனஞ்சயனோட கண்ணு பிரகாசமாச்சு. கங்கா ரொம்ப அழகான பொண்ணு. தனஞ்சயனால பார்க்கறத நிறுத்த முடியல. அது கங்காக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. ஆனந்தனும் தனஞ்சயனை கவனிச்சாரு. கங்கா, நீ உள்ள போமா. இப்படி சொன்னதுமே கங்கா அங்கிருந்து உள்ள போயிட்டா. அதுக்கப்புறமா ஆனந்த மரியாதையா நாற்காலியை காட்டி அதுல உட்கார சொல்லி சொன்னாரு. உட்காருங்க ஐயா. எனக்கு எதுக்கு மரியாதை ஆனந்தா? வட்டி பணத்தை கொடுத்தா நானே கிளம்புறேன். ஐயா, இந்த மாசம் வியாபாரம் சரியாவே போகல. லாபமும் பெருசா கிடைக்கலங்கய்யா. சீக்கிரமாவே வட்டியை கட்டிடுறேன். நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். இப்படி சொன்னதுமே தனஞ்சயனுக்கு துர்புத்தி தோன்றுச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காம தான் மனசுல வச்சிருந்ததை ஆனந்தன் கிட்ட சொன்னாரு. இங்க பாரு ஆனந்தா, எனக்கு உன் பொண்ணு கங்காவை பிடிச்சிருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரியே பவித்திரமா அழகா இருக்கா. உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சினா நீ கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிடுவேன். நல்லா யோசி. இப்படி தனஞ்சயன் சொன்னாரு. இதை கேட்டு தனஞ்சயனை ரொம்ப கேவலமா பார்த்தாரு ஆனந்தன். நீ இப்படி கேவலமா பார்க்கறது எனக்கு புரியுது ஆனந்தா. அதுக்கு தான் நான் உனக்கு 2 வாய்ப்பு தரேன். ஏதாவது ஒன்றை நீயே நிர்ணயம் பண்ணிக்கோ. ஐயா, எனக்கு எந்த வாய்ப்பும் வேணாங்க ஐயா. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, போதும். உங்க பணத்தை திருப்பி தந்துடுறேன். நம்ம பேசிக்கிட்ட நேரத்தில் அசலையும் அடைச்சிடுறேன். ஆனந்தா, நேரம் கிடையாது, வாய்ப்பு மட்டும்தான் தருவேன். இல்லைனா இப்பவே என்னோட வட்டி பணத்தை கட்டு. நான் எதுவுமே பேசாம இங்கேருந்து கிளம்பிடுறேன். இல்லைனா நான் கொடுக்குற வாய்ப்பை நீ கேட்டுதான் ஆகணும். நல்ல யோசனை பண்ணிக்கோ ஆனந்தா. இப்படி தனஞ்சயன் சொன்னதுமே வெளியில ஆனந்தன் உள்ள பொண்ணு 2 பேரும் யோசிச்சாங்க. என்னதான் யோசிச்சாலும் வட்டி பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் தெரியல. இதனால தனஞ்சயன் தன்னோட 2 வாய்ப்புகளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த 2 வாய்ப்பு என்னன்னா, 2 கூழாங்கல்ல ஒரு பையில போடுவேன். ஒன்று வெள்ளைக்கல், இன்னொன்று கருங்கல். உன் மக வந்து பையிலேருந்து ஒரு கூழாங்கல்ல வெளியில எடுக்கணும். அப்போ கருப்பு கல் வந்ததுன்னா நீ பணத்தை கொடுக்க வேண்டாம். உன் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படி சொன்னதுமே ஆனந்தனுக்கு என்ன செய்யறதுனே புரியல. தனஞ்சயன் அவரோட பேச்சை தொடர்ந்தாரு. இப்போ 2வது வாய்ப்பு. அதே வெள்ளை கல் வந்ததுன்னா நீ பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம். அதே சமயம் உன் மகளையும் எனக்கு கட்டி கொடுக்க வேண்டாம். நல்லா யோசிச்சுக்கோ ஆனந்தா. இப்படி சொன்னாரு. ஆனந்தனுக்கு இந்த அவகாசத்தை வேணான்னு சொல்லணும்னு தோணல. சரிங்க ஐயா, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இப்படி தன்னோட விருப்பத்தை சொன்னாரு. வீட்டு உள்ளே இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கங்கா தனக்குத்தானே, இது என்ன நியாயம்? பாக்கி வசூல யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பாக்கி பணத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்பாங்களா என்ன? இது சரியான முறையே இல்ல. ஆனா அப்பா தான் ஒத்துக்கிட்டாரு. இப்ப நான் அந்த வயசான வட்டி வியாபாரிய கல்யாணம் பண்ணிக்கணுமா? போய் வேண்டாம்ப்பா, இந்த வயசான வட்டி வியாபாரிய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லணுமா? இப்படி கங்கா யோசிச்சுட்டு இருந்தா. அதுக்குள்ள தனஞ்சயன் வீட்டு முன்னாடி இருந்த கூழாங்கல் எடுக்க போனாரு. கங்கா தனஞ்சயனை நல்லா கவனிச்சா. தனஞ்சயன் அப்படி இப்படி பார்த்துட்டு 2 கருப்பு கூழாங்கல்ல எடுத்து அந்த பையில வச்சாரு. இத கங்கா பார்த்தா. எதுவும் தெரியாத மாதிரியே இருந்துட்டா. தனஞ்சயன் கூழாங்கல்லு போட்ட பைய எடுத்துக்கிட்டு ஆனந்தங்கிட்ட வந்தாரு. ஆனந்தா, ஓ மக கங்காவை கூப்பிடு. அம்மா கங்கா. இதோ வரேன்பா. இப்படி எதுவும் தெரியாத மாதிரி வெளியில இருந்த தன்னோட அப்பா ஆனந்தங்கிட்ட வந்தா. தனஞ்சயன் அவகிட்ட பாக்கி வசூல் பண்றத பத்தி சொன்னாரு. அந்த வாய்ப்புக்கு கங்காவும் ஒத்துக்கிட்டா. கங்கா, இந்த பையிலேருந்து ஒரு கூழாங்கல்ல வெளியில எடு. இப்படி தனஞ்சயன் சொன்னாரு.
கங்கா நல்லா யோசனை பண்ணிட்டு பையிலேந்து ஒரு கல்லை எடுத்தா. அப்படி எடுக்கிறப்போ கூழாங்கல் கை தவறி கீழே விழுந்துருச்சு. எதுவும் தெரியாத மாதிரி ஐயோ மன்னிச்சிடுங்க, கை தவறி கல்லு விழுந்துடுச்சு. இப்படி கொஞ்சம் வருத்தமா சொன்னா. அவ வருத்தமா சொன்னதை கேட்ட தனஞ்சயன் தான் துர்புத்தியோட செஞ்ச சதிய மறந்துட்டாரு. பரவாயில்ல கங்கா, பையில இருக்கிற கல்ல வெளியில எடு. அப்போ கீழே விழுந்த கல்லு என்ன நிறம்னு தெரியும்ல. சரிங்க ஐயா. இப்படி கங்கா மறுபடியும் கைய விட்டு கருப்பு கல்லை எடுத்தா. இதனால வட்டி வியாபாரி தனஞ்சயன் நிலைமை வலையில மாட்டிக்கிட்ட எலி மாதிரி ஆயிடுச்சு. சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம, கங்கா கீழே போட்டதும் கருப்பு கல்லுதான்னு சொல்ல முடியாம, என்ன பண்றதுன்னே தெரியாம பாக்கிய வேண்டான்னு சொல்லிட்டு அழறதா சிரிக்கிறதான்னு தெரியாம கிளம்பிட்டார். இதனால அனந்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். மகளோட புத்திசாலித்தனத்தையும் அவ யோசனை திறனையும் பாராட்டினார். அப்பா, ஒரு கஷ்டத்தையும் தாண்டறதுக்கு ஒரு யோசனை இருக்கும். பிரச்சனை வந்துடுச்சுன்னு பயந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்கு தீர்வே இருக்காதுப்பா. அந்த மாதிரி சமயத்துல சோர்ந்து போகாம மன தைரியத்தோட நல்லா யோசிச்சா கஷ்டத்துல இருந்து விடுபடுறதுக்கு நல்ல வழி பிறக்கும்பா. ஆமாம்மா, அத நீ நிரூபிச்சிட்ட. ஆனா எப்படிமா? அப்பா, பிரச்சனை அப்பப்ப வந்துட்டு போயிட்டு தான்ப்பா இருக்கும். அந்த பிரச்சனைய தீர்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பை நம்ம தான் தேடணும். தனஞ்சயன் அந்த 2 கருப்பு கல்லையும் பையில வச்சத நான் பார்த்துட்டு தான்ப்பா இருந்தேன். இப்படி சொன்னதுமே ஆனந்தனுக்கு நடந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சுது. அப்படின்னா நீ வேணும்னே தான் ஒரு கல்லை கீழே போட்டுட்டியா? அதனால இன்னொரு வாய்ப்பை தேடிக்கிட்டியாமா? ஆமாப்பா, பாக்கிய வசூல் பண்ற முறை இது இல்லப்பா. அதுக்கு தான் நல்ல புத்தி சொன்னேன். இனிமே இந்த மாதிரி தப்ப வேற எங்கேயுமே பண்ண மாட்டாரு. இப்படி சொன்னதுமே அனந்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கடையை மீண்டும் நடத்தி வந்தார். இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.